இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அங்கே இந்த இடத்துல வசனம் வாசித்ததுக்கு பிறகு ஒரு கேள்வி ஒன்று உங்கள்கிட்ட இருக்கு. இந்த வசனம் வாசிக்க கவனமாக கேளுங்க. நாங்கள் எடுத்துக்கொள்வோம் யோபுவுக்கு எழுதின சுவிசேஷம், யாக்கோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Nous allons prendre le livre de Jacques, chapitre 5, verset 11. யாக்கோபு 5:11. Voici, nous disons bienheureux ceux qui ont souffert patiemment. Vous avez entendu parler de la patience de Job et vous avez vu la fin que le Seigneur lui accorda, car le Seigneur est plein de miséricorde et de compassion. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. ஆமென். எத்தனை பேர் யோபு புத்தகம் வாசித்திருக்கீங்க? அநேகர் நாங்கள் வாசிக்கவா? Combien de personnes avez-vous lu le livre de Job? ஓகே. இந்த வசனத்தின்படி யோபுக்கு கிடைத்த பட்டம் என்ன அந்த புத்தகத்தில்? ஏன்னா புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு இந்த புத்தகத்தில் நினைவு கூறுறாருன்னா இந்த புத்தகத்துக்கு ஒரு ஆழமான சத்தியம் இருக்குது. அப்ப அதனாலதான் கேட்கிறேன், யோபுக்கு கிடைத்த பட்டம் என்ன? Donc la question c'est quel est le statut qu'a obtenu Job d'après ce verset? ஓகே. ஓகே. யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திற்கு வாசிங்க. Nous allons prendre le livre de Job. சிஸ்டர் சொன்னது இருக்குது பைபிள்ல, ஆனா அதில் யோபுக்கு கிடைத்த பட்டம் நான் வசனத்துல காட்டுறேன். யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. Nous allons prendre le livre de Job, chapitre 1, verset 8. L'Éternel dit à Satan, « As-tu remarqué mon serviteur Job? Il n'y a personne comme lui sur la terre. C'est un homme intègre et droit, craignant Dieu et se détournant du mal. » கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஆமென். என்னுடைய செய்திக்கு தலையங்கம் கர்த்தர் உடைத்து பயன்படுத்தும் மனிதன் பாக்கியவான். கர்த்தர் உடைத்து பயன்படுத்தும் மனிதன் பாக்கியவான். இதான் என்னுடைய செய்தியினுடைய தலையங்கம். நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களிடத்தில் ஒரு கேள்வி. யோபு கர்த்தர் உடைச்சவை குறித்து தான் பார்க்க போறோம். என்னை கர்த்தர் உடைத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்றாங்க. நான் என்ன உடைத்து பயன்படுத்த வேண்டும் என்றுதான். ஏன்னா நீங்க கொண்ட பார்த்தீங்கன்னா தேவன் மேலே அன்பு கூர்ந்தவர்கள், இந்த தேவனுடைய அன்பை அறிந்தவர்கள் கர்த்தருக்காக உயிரையும் கொடுப்பார்கள். Donc ceux qui ont connu l'amour de Dieu, ils sont prêts à sacrifier leur vie. எனக்கு உண்மையாக ஒரு கேள்வி இருந்தது. 1ஆம் நூற்றாண்டிலே கிறிஸ்துவுக்கு பின் 90 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இரத்த சாட்சியா மரித்த அநேகரை கொடுத்தினார். எனக்கு ஒரு கேள்வி, ஏன் இவர்கள் இவ்வளவு தைரியமா இதை கொடுத்தார்கள் ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. J'avais une question concernant les personnes qui ont sacrifié leur vie pour Dieu. ஆனா இந்த நாட்களிலே அதுக்கு ஒரு பதில் எனக்கு கிடைச்சது. எப்படி என்றா, j'ai reçu une réponse. யோவான் சுவிசேஷத்தினுடைய அந்த வேத விளக்க ஒரு புத்தகம் எனக்கு கிடைத்தது. J'ai reçu un livre d'interprétation concernant le livre de Jean. அதை வாசிக்கும் பொழுதுதான் தெரிஞ்சது தேவனுடைய அன்பு எவ்வளவு மேலானது என்று. J'ai pu comprendre la grandeur de l'amour de Dieu. அந்த தேவனுடைய அன்பை அவர்கள் எழுதினவரும் சரி, அவரோட இருந்தவர்களும் சரி, அந்த முதல் நூற்றாண்டிலே இருந்தவர்களும் சரி சரியா அறிந்திருந்தார்கள். Donc ils connaissaient très clairement l'amour de Dieu. அதனாலே அவர் மரணத்தை கூட சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். Ils ont même souffert, ils ont même été capables de offrir leur vie joyeusement. ஆனா இன்றைக்கு எங்களுக்கு ஒரு வருத்தம் வந்து விட்டாலே சபைக்கு வர பயமாகிறது. Et aujourd'hui, nous avons peut-être une maladie, nous ne venons pas à l'église aujourd'hui. அதுக்கு நல்ல உதாரணம் இந்த கொரோனாவிலே நாங்கள் எத்தனை பேர் ஆராதித்து கொண்டிருக்க இந்த சபையை சாட்சி. Donc il y a même les exemples de Corona, quand il y a eu le temps de Corona, beaucoup ne sont pas venus à l'église. அங்கே சரித்திரபூர்வமா சொல்லுகிறார்கள். Donc d'après l'histoire, on peut voir பேதுருவை மனைவியை ஒரேடியாக அரசன் பேரை மறந்துட்டு பிடித்து கொண்டு ஜெயிலில் வைத்தார்களாம். இயேசுவோட இந்த பேதுருவை அவருடைய சொந்த மனைவியையும். Donc quand Pierre et sa femme ont été emprisonnés, அவர் பேதுருவை வைத்துக்கொண்டு மனைவியை பார்த்து சொன்னார்கள் அந்த அதிகாரிகள், நீ இயேசுவை மறுதலி உன்னையும் வரையும் விடுவோம் என்று. Donc ils ont dit, le gouvernement renie Jésus-Christ, toi et ta femme vous serez sauvés. அப்ப பேதுரு சொன்னாரா, நீ மறுதலிக்காத, நீ மறுதலிக்காத. Donc Pierre a dit à sa femme, tu ne renies pas Dieu. அப்படியே சொல்லி கொண்டிருக்கும்போது அவன் மேல கொதிக்கிற தாரை கொண்டு ஊற்றி அப்படியே நெருப்ப கொளுத்தினார். உண்மையா நடந்த சம்பவம் இதா. Donc à ce moment-là, elle n'a pas renié, ils ont mis de l'eau chaude sur elle. பேதுருவின் கண்களுக்கு முன்பாக அவ அப்படியே எரிஞ்சு
மரித்தார். Et devant les yeux de Pierre, elle a été brûlée. பேதுரு அதை சொன்னார் கோபத்தினாலே அந்த ரோம அரசர்கள். Donc par la colère, le gouvernement a dit cela. பேதுருவை சிலுவையிலே கொண்டு போனார்களாம். Donc ils ont ramené Pierre pour le crucifier sur la croix. அப்ப பேதுரு சொன்னாராம், என்னை இந்த நேசரை அறைஞ்சது ஒரு அறையாம தலைகீழ அறையணும், காலை மேல விட்டு தலையை கீழே விட்டு. Donc Pierre a dit à ce moment-là de le crucifier à l'envers. ஏனென்று சொன்னால் அவர்கள் தேவனுடைய அன்பை சரியாய் அறிந்திருந்தவர்கள். Parce qu'ils connaissaient très clairement l'amour de Dieu. தேவனுடைய அன்பை சரியாக அறிந்தவர்கள் மரணத்துக்கும் பயப்பட மாட்டார்கள். Donc ceux qui connaissent l'amour de Dieu, ils n'auront pas peur de offrir leur vie. ஏன் சொல்லி கேட்டால் அவர்களுக்கு தெரியும் தாங்கள் மரித்ததுக்கு பிறகு தாங்கள் எங்கே இருக்க போறோம். Car ils savent que quand ils seront morts, ils auront un endroit à eux. ஏனென்றால் நான் எப்பொழுதும் இந்த நான் சொல்ற ஒரு காரியம். Donc une chose que je dis souvent, நாங்கள் எல்லாரும் இலங்கை தேசத்திலிருந்து அகதியாய் ஐரோப்பாவுக்கு வந்தவர்கள். nous sommes tous des étrangers qui sommes arrivés au Sri Lanka ici. என்னத்தினாலே? யுத்தத்தினாலே. Par la guerre. ஆனால் அதே நேரம் அரபு தேசங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருந்தது. Nous avons aussi des opportunités pour aller dans les pays islamiques. அப்பே நாங்கள் காசு கட்டி இங்க ஐரோப்பாவுக்கு வந்தாங்க. Mais pourquoi nous sommes arrivés dans des pays européens? உள்ளத சொல்லுங்க, உங்கள்ட்ட கேக்குறேன். நான் உழைக்க வேணும்னா இங்க ஐரோப்பாவுக்கு வந்தா நல்லா வேற சம்பாதிக்கலாம், சொத்து சேர்க்கலாம்னா நான் வந்தேன். அரபு தேசத்துக்கு 30,000 இடம், இங்க வர 2 லட்சம் அந்த நேரம் நான் வந்த காலத்துல. Donc c'est pour pouvoir avoir des richesses, pour pouvoir avoir un bon salaire, avoir un bon travail. அப்ப அங்கேயும் வேலை இருந்தது, இங்கேயே நாங்கள் எல்லாரும் இங்க வந்தாங்க. Pourquoi nous avons choisi de venir ici, dans des pays européens? ஐரோப்பாவை பற்றிய ஐரோப்பா, கனடா, அமெரிக்கா பற்றிய நல்ல அறிவு இருந்தபடியால் இங்கே நல்ல வருமானம் சம்பாதிக்கலாம்ன்றதுக்காக தான் நாங்கள் வந்தாங்க. அதான் உண்மை. Car nous avons eu des connaissances concernant les pays européens, Canada, États-Unis, pour pouvoir avoir un salaire, un bon travail. அதே போல பரலோகத்தை குறித்த அறிவு இருந்தால் இந்த பூமியில இருக்கிற எந்த காரியம் எங்களை மேற்கொள்ள முடியாது. De la même manière, si nous avons la réelle connaissance concernant le paradis, rien ne pourra nuire à aller là-bas. ஆனா பரலோகத்தை குறித்த அறிவு வேணும்னா இந்த வேதத்தை மட்டும் தான் படிக்க வேண்டும். Si nous voulons avoir la connaissance concernant le paradis, nous devons lire la Bible. வேதம் சார்ந்த ஆவிக்குரிய புத்தகங்களை வாசித்தால் தான் பரலோக அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். Et nous devons nous reposer sur notre livre spirituel pour pouvoir avoir la connaissance du paradis. அதனாலே யோபுவினுடைய வாழ்விலே அங்கே தேவனே சாட்சி கொடுத்த ஒரு மனிதன் ஆபிரகாம். இவ்வளவு விசுவாசமாயிருந்தும் ஆபிரகாமுக்கு கிடைக்காத ஒரு பேர் யோபுக்கு கிடைத்தது. Donc on peut voir que même Dieu a rendu témoignage de la vie de Job. ஆனால் யோபுவினுடைய வாழ்விலே ஏன் இந்த காரியம் நடந்ததுன்றது அன்றைய கேள்வி. Donc on peut voir pourquoi cette chose est-il passée dans la vie de Job. C'est ça la question d'aujourd'hui. யோபுவினுடைய வாழ்விலே 2 தவறை யோபு வைத்திருந்தார். Donc on peut voir que Job a commis 2 erreurs dans sa vie. இந்த புத்தகத்தை நாலாய் பிரித்து படித்தால் அந்த விளக்கம் வரும். Donc si nous pouvons séparer ce livre en 4 parties, nous aurons cette réponse. ஆனா 1ல இருந்து 10 வரைக்கும் தேவனும் சாத்தானும் உரையாடுற ஒரு சம்பவம் வருது. Donc du chapitre 1 au chapitre 10, on peut voir une relation entre Dieu et le Satan. 11ல இருந்து 22 வரைக்கும் சாத்தான் யோபுவிடத்திலே வெளியரங்கமாயிருந்த சொத்து எல்லாம் எடுக்கிறது வருது. On peut voir du chapitre 11 au chapitre 22 que le Satan reprend toutes les richesses de Job. ஆனா 2ஆம் அதிகாரத்திலே இருந்து 40ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்தீங்கள் என்றால் யோபுவினுடைய ஒரு காரியத்தை சீர்படுத்துவதற்காக கர்த்தர் கைவைத்த சம்பவங்கள் இருக்குது. நாங்க பாப்போம் அது. Donc du chapitre 2 au chapitre 40, on peut voir que Dieu met la main sur la vie de Job pour pouvoir le corriger. கர்த்தர் அதை சீர்படுத்தினதுக்கு பிறகு 40ஆம் அதிகாரத்துக்கு பிறகு கர்த்தர் யோபுவும் இடப்பட்டு யோபுவை இரட்டத்திலே ஆசீர்வதிக்கிறது வருது. Et par la suite, après le chapitre 40, on peut voir que Dieu bénit Job en le multipliant de fois. இப்பொழுது யோபுக்கு கிடைச்ச பட்டத்தை நாங்கள் பார்ப்போம். யோபு 40ஆம் அதிகாரம். Donc on peut voir le statut qu'a obtenu Job dans sa vie. Job chapitre 40. 1ல இருந்து 5 வரைக்கும் வாசிங்க. 6 வரைக்கும். Job 40, verset 1 au verset 5. L'Éternel répondit à Job du milieu de la tempête et dit: Sans tes reins comme un vaillant homme, je t'interrogerai et tu m'instruiras. Anéantiras-tu jusqu'à ma justice? Me condamneras-tu pour te donner droit? As-tu un bras comme celui de Dieu, une voix tonnante comme la sienne? Orne-toi de magnificence et de grandeur. Revêt-toi de splendeur et de gloire. பின்னும் கர்த்தர் யோபுக்கு உத்தரமாக, சர்வவல்லவரோடே வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். ஒரு நிமிஷம் பாருங்க.
இதுதான் யோபுக்கு கிடைச்ச பட்டம். 4ஆம் வசனத்தில் என்ன வருது? இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன். ஆனால் நீங்க 2ஆம் அதிகாரத்திலே இருந்து 39ஆம் அதிகாரத்துக்கு வாசிச்சீங்கன்னா 4 மனுஷர் எங்கள்கிட்ட தமிழ்ல சொன்னா கடிபடுற காரியம் தான் நடக்குது. யார் 4 மனுஷர் கடிபட்டது? 2லேருந்து 39 வரைக்கும். On peut voir du chapitre 2 au chapitre 39, il y a 4 personnes. பேர் கையெழுத்தி நீங்க யோபு தான் வாய்க்கண்டு இப்போ சொல்லுங்க. 4 மனுஷர் கடிபட்டது என்ன சம்பவம்? அது யோபுனுடைய 3 நண்பர்களும். ஆனா கர்த்தர் அதுக்குள்ள எங்கேயும் வரையல. ஏனென்றா அவங்க நண்பர்கள் நீங்க அவங்க கலைச்ச காரியங்களையும் பார்த்தீங்கன்னா அவங்க தேவனை உயர்த்தி தான் கலைக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய பார்வையில, Mais aux yeux de l'Éternel, on peut voir les amis de Job et sa femme. யோபு கர்த்தருக்கு ஒரு விசேஷித்த மனுஷனா தேவன் நிலைநிறுத்த வேண்டிய ஆகும். Mais on peut voir que Job était une personne spéciale aux yeux de Dieu. அதனாலே யோபுவை உடைக்க வேண்டியது கர்த்தருடைய திட்டமா இருந்தபடியால், Donc c'est pourquoi le but de Dieu c'était de briser Job. அங்கே தேவன் அவர்கள் உரையாடுற ஒவ்வொன்றையும் கேட்டுக்கொண்டே இருந்தார். Donc il écoutait à chaque fois qu'il y avait une relation entre Job et ses amis. நீங்கள் 29ஆம் அதிகாரத்துக்குள்ள வாருங்கள். இதுக்கெல்லாம் பிரசங்கம் இன்னைக்கு. Donc on va prendre le chapitre 29. 29ஆம் அதிகாரம் 11 12 வரைக்கும் வாசிங்க. Versets 11 et 12. L'oreille qui m'entendait me disait heureux, l'œil qui me voyait me rendait témoignage, car je sauvais le pauvre qui m'implorait du secours et l'orphelin qui manquait d'appui. என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது, என்னை கண்ட கண் எனக்கு சாட்சியிட்டது. முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன். அங்கே 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல தேவன் யோபுவை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது, Donc on peut voir le chapitre 1 verset 8 quand l'Éternel rendait témoignage de Job. யோபு எல்லாம் பரிபூர்ணமா இருக்கும் பொழுது அந்த சாட்சி தேவன் சொன்னவர். Donc l'Éternel dit ce témoignage quand Job était dans la plénitude. தேவன் போய் சொல்லல, அவன் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனா தான் இருந்தான். இந்த பதிலும் அவன் அப்படித்தான் இருந்தான். Donc l'Éternel n'a pas menti, Job était un homme intègre. ஆனால் யோபுவுக்குள்ளே 2 காரியம் இருந்தது. ஒன்று தன்னுடைய பரிசுத்தத்தின் மேலே அதிகமான பெருமை இருந்தது. Donc il y avait 2 choses que Job avait. Il y avait un orgueil dans sa sainteté. அடுத்தது அவனுக்குள்ள இருந்தது சுயநீதிக்காரனா இருந்தான். Donc il faisait justice pour soi-même. ஆனா ஏன் நான் இவ்வளவு விளக்கமா சொல்றேன்னா, எங்களை கர்த்தர் உள்ளான மனுஷனை உருவாக்க வேண்டாம். சிலவோட நாங்கள் மரிக்கிற வரைக்கும் அது இருக்கும் உங்களுக்கு இல்ல. Donc on peut voir que peut-être l'Éternel veut nous détruire du plus profond de nous-mêmes. ஏன்னா யோபுடைய சொத்தை எடுக்கிறதுக்கு, பிள்ளைகள இருந்து எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு 12 வசனம் தேவனுக்கு போதுமானதா இருந்தது. Pour Dieu, il était suffisant 12 versets pour pouvoir enlever la richesse de Job ainsi que ses enfants. யோபு 40ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனம் யோபு சொல்றதுக்கு தேவனுக்கு 37 அதிகாரம் தேவையா இருந்தது. Dieu avait besoin de 37 chapitres pour pouvoir prononcer les 2 versets du chapitre 40. ஏன்னா இந்த சுயநீதி என்றது ஒரு லேசான காரியம் அல்ல. C'est pas une chose simple de se faire justice soi-même. இன்னைக்கு நாங்கள் சொல்லுகிற விபச்சார பாவம், வேசித்தன பாவம், இப்படிப்பட்ட நாங்கள் பெருசென்று பார்க்கிற பாவங்களை விட இந்த சுயநீதி படு மோசமானது. On peut voir, il y a plein de péchés, adultère ou des mensonges, la jalousie, mais par-dessus tout, se faire justice soi-même est un grand péché. இப்ப முதலாவது யோபு நண்பர்களோட வாதாடைக்குள்ள நாங்கள் வாய்ச்ச வசம், என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது, என்னை கண்ட கண் எனக்கு சாட்சியிட்டது, முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன். அப்ப ரட்சிக்கிறது யார்? C'est qui sauve? ஆனா இந்த யோபு சொல்ற தான் ரட்சித்தேன். Et là, il dit que c'est lui-même qui se sauve. அவர் மற்றவர்களுக்கு தாராளமாக நல்ல வசதி உள்ள ஆளா இருந்தபடியா தாராளமா கொடுத்திருக்கிறார். Donc c'était un homme qui était aisé, donc il donnait aux pauvres. இப்ப அவர் வாழ்க்கையில போராட்டம் வந்த உடனே இந்த சுயநீதியை தூக்கி விடுறார் அவங்களுக்கு முன்னாடி. Donc quand il a une tribulation, là il sort son appui qui est qu'il sauve les autres. இவர் தேவனுக்காக செய்தது உண்மை, ஆனால் தன்னுடைய சுயநீதியில செய்தோடைய சுயநீதி வெளிப்படுது போராட்டம் வரைக்கும். Certes, il a réalisé des choses pour Dieu, mais il a fait de son propre orgueil. எங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான் நாங்கள் ஓடி ஓடி கர்த்தருக்காக செய்வோம், ஆனா ஒரு போராட்டம் வரும்பொழுது எங்களுடைய சுயநீதி தலை தூக்க பார்க்கும். Donc même nous réalisons énormément de choses pour Dieu, mais quand nous avons un problème, nous essayons de nous faire justice nous-mêmes. அப்படிப்பட்டவர்கள் ஒரு நாளும் கர்த்தருக்குள்ளே தாழ்மையாய் வாழ முடியாது. Et les personnes comme ça ne vivront pas humbles aux yeux de Dieu. அடுத்ததாக அவருடைய அடுத்த 15 16 29 15 16. On va lire versets 15 et 16. J'étais l'œil de l'aveugle et le pied du boiteux, j'étais le père des misérables, j'examinais la chose de l'inconnu.
நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாயிருந்தேன். நான் எளியவர்களுக்கு தகப்பனாயிருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். அடுத்ததா பாருங்கள், முதலாவது அங்கே ஒரு காரியம் சொல்றார், இங்கே சொல்றார் குருடனுக்கு தன்னுடைய சுயநீதியை இப்பொழுது கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆனா இப்படி ஒவ்வொன்றையும் வந்து இவர்கள் இந்த அந்த காரியத்தினால இது இல்லாம இருக்கும் பொழுதுதான் தேவன் 40ஆம் அதிகாரத்துல யோபுவோடு இடப்படுறார். Donc là on peut voir qu'il énumère toutes les choses qu'il a pu faire pour Dieu. Donc c'est au chapitre 40 que Dieu lui parle. 18ஆம் வசனத்தை வாசிங்க ஒரு அதிகாரம். On va lire le verset 18. Alors je disais, je mourrai de mon nid, mes jours sont abondants comme le sable. 20 வாசிங்க. Verset 20. Ma gloire revertira sans cesse et mon art rajeunira dans ma main. என் கூட்டிலே நான் ஜீவித்து போவேன், என் நாட்களை மனலத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்றேன். என் மகிமை என்னில் செலுத்தோங்கி என் கையிலுள்ள என் வில் புதுப்பெலன் கொண்டது. இப்ப சொல்றார் என்னண்டா, என் கூட்டிலே நான் ஜீவித்து போவேன், என் நாட்களை மணலத்திலே போல பெருக பண்ணுவேன் என்று என் மகிமை என்னில் செலுத்தோங்கி என் கையில் என் மகிமை என்று என்னத்தை சொல்றார்? தன்னுடைய தான் செய்த மகிமை. Donc là il dit ma gloire, c'est les choses qu'il a pu entreprendre. அது ஏன் அந்த காரியத்தை சொல்றேன்னா, தேவன் என்னையோ உங்களையோ அழைத்திருந்தால் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை உடைக்காமல் இந்த உலகத்திலே எங்களை பயன்படுத்தவே மாட்டார். Donc si Dieu nous a appelés aujourd'hui, s'il ne brise pas dans ces choses-là, ainsi il ne pourra pas nous utiliser. சுயநீதிக்காரர் ஒருபோதும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருக்க முடியாது. Une personne qui fait justice ou qui énumère les choses qu'il a fait pour Dieu ne pourra pas être utile pour Dieu. இன்றைக்கு அநேகரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் திரும்பி பாருங்கள், உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இருந்த அநேகர் இன்றைக்கு தோத்து போனதுக்கு காரணம் என்னென்றால் அவர்கள் பரிசுத்தத்திலே வெளியரங்கமாய் ஒழுங்காய் இருந்திருக்கிறார்கள். எல்லா சுயநீதியை விட்டு விடாதால் என்று தோத்து போனவர்களாய் அங்கே அந்த இன்றைக்கு வந்து சுயநீதியிலே ஏதோ மூடிக்கொண்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். On peut voir pour laquelle les personnes ne sont pas utilisées ou qu'ils ont un certain orgueil dans leur vie, c'est que l'orgueil est par-dessus tout dans leur vie. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள்னா, இப்ப சுயநீதி என்று அடுத்த பரிசுத்தத்தை குறித்து பார்ப்போம். 31 வாசிங்க. Maintenant nous allons voir concernant sa sainteté. Chapitre 31 verset 1. J'avais fait un pacte avec mes yeux et je n'aurais pas arrêté mes regards sur une vierge. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணில நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? இப்ப உபத்திரவத்தில் இருக்க தன்னுடைய பரிசுத்தத்தை குறித்து என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினா, இப்ப நீங்க யோசித்து பாருங்கள். Donc on peut voir que là quand il est dans la rétribution, donc là il parle de sa sainteté. இப்ப நாங்கள் ஒரு உபத்திரவத்தில் இருக்கேக்கில்ல நம்மளுடைய பரிசுத்தத்தை குறித்து முக்கியப்படுத்துகின்றோம். Est-ce que nous faisons nous mettons en avant notre sainteté? ஆனா இங்க யோபு இந்த காரியத்தை முக்கியப்படுத்துறார். என் கண்களோடு என்ன அந்த நண்பர்கள் வேற குற்றம் சாட்டுறதால இவர் இந்த காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். Donc là on peut voir que Job insiste sur sa sainteté. இப்ப தன்னுடைய பரிசுத்தத்தின் மேல் உள்ள மேன்மையை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். Donc il est en train de insister sur la grandeur de sa vie sainte. ஆனா பரிசுத்தம் என்றது நாங்கள் தேவனோடு வைக்கிற ஒரு உறவு. Donc la sainteté, c'est la relation que nous pouvons avoir avec Dieu. அது பூமியில் உள்ளவர்களோடு ஒப்பிடுகிற காரியம் அல்ல. C'est pas une chose comparable avec le monde. அதுவும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எங்களுக்கு பரிசுத்தத்தின் மாதிரி இயேசு கிறிஸ்து தான். Donc nous qui sommes dans le Nouveau Testament, l'exemple pour nous c'est Jésus-Christ. இந்த பரிசுத்தத்தை குறித்து இன்றைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையிலே கேள்விப்பட்ட காரியம், ஒரு பிரச்சனை வரும்போது அநேகர் சொல்றாங்க பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் பாராட்டுகிறோம். Donc beaucoup de fois on a pu entendre que quand nous avons problème, nous devons avoir un certain zèle concernant la sainteté. ஆனா பைபிள்ல நீங்க அப்படி வசனம் பார்க்க முடியாது. சங்கீதத்தில் எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் பாராட்டுறது. Tel verset dans la Bible. பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் பாராட்டுறது நாங்கள் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு முதலாய் வைத்து பின்பற்றுவதுதான் பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் பாராட்டுவது. Avoir un certain zèle dans la sainteté, c'est suivre les pas de Jésus-Christ. ஒருவர் இந்த பூமியிலே தவறி விழும்போது நான் விழாதபடியே நான் பரிசுத்தவான் என்று நினைக்கிறது பரிசுத்த வாழ்வு இல்லை. C'est pas parce que si quelqu'un tombe que nous ne tombons pas, c'est pas ça être zèle dans la sainteté. என்ற பேதுரு எழுதுகிறார், அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி வாருங்கள் என்று. Pierre dit de suivre les traces de Jésus-Christ. அடுத்ததாக 31:7 வாசிங்க இருக்கா. On va lire chapitre 31:7. Si mon pas s'est détourné du droit chemin, si mon cœur a suivi mes yeux, si quelque souillure s'est attachée à mes mains. என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும் ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால், 9 வாசிங்க. அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக, என் பயிர்கள் வேறற்று போக கடவது. 9
என் மனம் யாதொரு ஸ்திரியின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால். அடுத்ததாக பாருங்கள் 7ஆம் வசனத்திலே என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்தும் அண்டா என்ன சொல்றாருன்னா இப்ப கண்கள் நான் ஜனாத்தமா வாழைக்குள்ள நாங்கள் ஒரு தவறானதை பார்க்கும் பொழுது இந்த இருதயம் அதுக்கிட்ட கொடுக்காது. அதான் இங்க சொல்றாரு யோபு. Donc là on peut voir que même si son regard s'est détourné, son cœur n'a pas suivi ses yeux. அங்க அர்த்தம் சொல்றார் ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதானாலும் si quelque souillure s'est attachée à mes mains. அப்ப தன்னுடைய பரிசுத்தத்தை குறித்து இப்பொழுது காரியம் சொல்றார். Donc là il parle de sa sainteté. மற்றது 9ஆம் வசனத்திலே சொல்றார் என் மனம் யாதொரு ஸ்திரியின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால். Donc verset 9, si mon cœur a été séduit par une femme, si j'ai fait le guet à la porte de mon prochain. இங்கே தன்னுடைய பரிசுத்தத்தை குறித்து தான் காண்பிக்கிறார். Donc là aussi il parle de sa sainteté. அடுத்ததாக 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். Verset 13, si j'ai méprisé le droit de mon serviteur ou de ma servante lorsqu'ils étaient en contestation avec moi. என் வேலைக்காரனானாலும் என் வேலைக்காரியானாலும் என்னோடு வழக்காடும் போது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணி இருந்தால். இப்ப என்ன சொல்றாருன்னா தான் பரிசுத்தத்தில் ஒழுங்குள்ள தன்னுடைய வேலைக்காரருக்கு எல்லாம் நீதியா செய்திருக்கிறார். Donc là il dit qu'il a été juste avec ses serviteurs. அடுத்ததாக 16 வாசிங்க 31-16. Verset 16, si j'ai refusé aux pauvres ce qu'ils demandaient, si j'ai fait languir les yeux de la veuve. எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்களை பூத்து போக பண்ணி. அடுத்ததாகவும் இதிலும் தன்னுடைய பரிசுத்தத்தை தான் காண்பிக்கிறார். எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்களை பூத்து போக பண்ணி. Donc si j'ai refusé aux pauvres ce qu'ils demandaient, si j'ai fait languir les yeux de la veuve. 17ஆம் வசனம். Verset 17, si j'ai mangé seul mon pain sans que l'orphelin en ait eu sa part. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ. அடுத்ததாக சொல்லுகிறார் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை இதுவும் தன்னுடைய சுயநீதியை தன்னுடைய பரிசுத்தத்தை குறித்து தான் சொல்றார். Donc là aussi il parle de sa propre justice et de sa sainteté. 19ஆம் வசனம். Verset 19, si j'ai vu le malheureux manquer de vêtements, l'indigent n'avoir point de couverture. ஒருவன் உடுப்பில்லாததினால் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரமில்லாதிருக்கிறதையும் நான் கண்டபோது. 29 வாசிங்க. Verset 29, si j'ai été joyeux du malheur de mon ennemi, si j'ai sauté d'allégresse quand les revers l'ont atteint. என் பகைஞருடைய ஆபத்திலே நான் மகிழ்ந்து பொல்லாப்பு அவனுக்கு நேரிட்ட போது களி கூர்ந்ததேனோ. இப்ப இந்த வசனங்கள்லையும் யோபு என்னத்தை முன்வைக்கிறார்னா தன்னுடைய பரிசுத்த காரியத்தை முன்வைக்கிறார். ஆனா யோபு என்ன செய்யணும்னா தன்னை சுய பரிசோதனை தேவனுக்கு முன்னால் செய்திருக்க முடியும். Donc là on peut voir que parmi tous les versets qu'on a pu lire, Job met en avant sa vie sainte devant Dieu. அதனாலே தான் 39 அதிகாரம் வரைக்கும் தேவன் மௌனமா இருந்தார். இவர் முதலாவது தன்னுடைய சுயநீதியை கதைத்து முடிக்கட்டும். Donc c'est pourquoi Dieu n'a pas parlé jusqu'au chapitre 39 pour pouvoir laisser parler Job. இப்பொழுது 40ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் கதைக்க வழிகிடுகிறார். Donc on peut voir qu'à partir du chapitre 40, l'Éternel commence à parler. முதலாம் வசனத்திலே பின்னும் கர்த்தர் யோபுக்கு உத்தரமாக. Donc on peut voir l'Éternel répondit à Job du milieu de la tempête. சர்வ வல்லவரோட வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? இரண்டாம் வசனம். Donc je t'interrogerai et tu m'instruiras. தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவான் என்றார். இரண்டாம் வசனத்துக்கு 40. Je t'interrogerai, tu m'instruiras, sans terrain comme un vaillant homme. அப்பொழுதுதான் யோபு தன்னுடைய நிலைமையை அறிந்து தேவனுக்கு முன்பாக 3ஆம் வசனத்திலே சொல்றார். அங்கே 4ஆம் வசனத்திலே இதோ நான் நீசன் என்றால் பைத்தியக்காரன். தாவீது 2 சாமுவேல்ல சொல்றார் பட்சேபாளை பார்த்து. Donc là on peut voir qu'ensuite il répond que c'est un homme droit. அந்த உடன்படிக்கைப்பட்டி வரும்பொழுது தாவீது நடனமாடுறார். பட்சேபாள் நினைக்கிறார் இந்த இஸ்ரவேலின் ராஜாவா இருக்கிற நீர் இந்த பெண்களுக்கு முன்னால் ஆடுகிறீரோண்டு. Donc il y a l'histoire de David et Bathsheba qui quand le tabernacle vient à lui qui dansait. அப்பொழுது தாவீது சொல்றார் நான் நீசனும் அற்பமான என்னும் ஆடுவேன். அந்த நீசன் அற்பனா பைத்தியக்காரன் அல்லது ஒன்றுமே இல்லாத ஆடுனா. Donc je suis sans rien, je suis fou et je ne suis pas digne mais je danse quand même.
இப்பொழுதுதான் யோபுக்கு தெரிஞ்சது தான் ஒன்றுமே இல்லாத ஆள் என்று. C'est à ce moment-là que Job comprend qu'il n'est rien devant Dieu. அப்ப இந்த 39 அதிகாரம் வரைக்கும் யோபு தான் ஒரு சுயநீதிக்காரனாய் தான் ஒரு நீதிமான் என்ற நினைப்போடு இருந்தார். Donc on peut voir jusqu'au chapitre 39, Job pensait que c'était quelqu'un rempli d'orgueil et qui était une personne sainte. ஆனா யோபுவை குறித்து யோபுவுடைய வரலாறை குறித்து சரித்திர ஆராய்ச்சியாளர் சொல்றார்கள் இந்த புத்தகம் ஆதியாகமத்துக்கு அடுத்த புத்தகமா பைபிள்ல வந்திருக்க வேண்டும். Donc d'après l'histoire, on peut voir que les chercheurs disent que le livre de Job devait être après le livre de Genèse. ஆனா இந்த வேதத்தை ஒருங்கமைத்தவர்கள் இது கவிதை நடையில இருக்கிறவர்கள் சங்கீதத்துக்கு முன்னுக்கு வைத்து விட்டார்கள். Mais comme cela parlait d'une histoire, donc ils ont mis derrière le livre de Psaume. யோபு ஆபிரகாமுக்கு முந்தின காலத்திலே இருந்தவராம். Donc Job était un homme qui était avant du temps d'Abraham. ஆனா இன்னைக்கு நாங்கள் யோபுவை குறித்து இந்த அளவு காரியம் பார்க்கிறோம். Donc on peut voir telle chose concernant Job. ஆனா யோபுடைய காலத்துல இப்படி ஒரு பைபிள் இருந்ததில்லை. Donc au temps de Job, il n'y avait pas de Bible. யோபுக்கு தேவன் ஒரு பிரமாணம் கொடுத்ததில்லை. Donc il n'y avait pas de loi au temps de Job. அவன் தன்னுடைய மனதின் அறிவிலே தேவனை அறிந்திருந்தார். Il y avait seulement la connaissance intellectuelle concernant Dieu. Donc d'après cela, il a cherché Dieu. Donc d'après ses connaissances, il agissait avec Dieu. Donc c'est le témoignage qu'il a pu rendre dans Job 1:8. Donc l'histoire qu'on peut voir du chapitre 2 au chapitre 39, c'est tout ce qu'il a pu réaliser en Dieu. Donc pourquoi je dis cela? Peut-être que nous avons été sauvés 30, 40, 20 années. Nous disons cela. On peut voir que peut-être qu'il y a une personne qui a été sauvée un an qui peut être intègre et plaire aux yeux de Dieu. On peut même être abandonné à l'avènement de Jésus-Christ. Nous n'avons pas les générations anciennes. On laisse ça, cela fait 20 ans, 30 ans. Nous devons donner place chaque jour à la Bible. Ce n'est pas dire combien de chapitres nous avons lus. Même si nous lisons un verset. Mais l'important c'est de savoir qu'est-ce que Dieu me parle avec ce verset. Donc on peut voir que Paul prie hier, nous avons vu un verset que nous donner les yeux, ouvrir les yeux pour pouvoir comprendre la parole. Pourquoi Paul a écrit ce verset? Dans l'église d'Éphèse, donc c'était un peuple rempli d'orgueil. அந்த பெருமையினாலே அவர்கள் தேவனுடைய சத்தியத்தை அறியாமல் போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் par leur orgueil qu'ils ne puissent pas connaître la parole de Dieu. பவுல் அந்த இடத்திலே எழுதினார். Donc c'est ce verset que Paul a écrit. அதேபோல சிலவேளை இந்த இடத்திலே இருக்கிற எங்களுக்கு de la même manière pour nous qui sommes ici, பலவிதமான ஆசீர்வாதங்கள் பெருகினதனால பெருமையும் பெருகிவிடலாம். Peut-être que nous avons plein de bénédictions, donc l'orgueil aussi peut être supérieur. Peut-être que notre famille est correcte. Peut-être que nos enfants ont fait des études. Je ne dis pas que c'est faux. Mais cela ne doit pas être un obstacle concernant la connaissance de Dieu. Car Dieu réalise les choses pour lesquelles les personnes consacrent leur vie. On voit dans la Bible que ceux qui ont été brisés par Dieu ont pris une place importante dans la Bible. Donc on peut voir Moïse qui a été sacrifié dès le ventre de sa mère. Donc il a échoué, il a fait des erreurs car il s'est précipité dans sa vie. அடுத்த நாள் எபிரேயரோட போய் கேட்க அவர்கள் சொன்ன பொழுது மோசே இடத்தை விட்டு மீதியான் தேசத்துக்கு ஓடுற யாத்திரா 3ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டை போய் வாசியுங்கள். On peut voir quand il a tué l'Égyptien et que par la suite il s'est battu avec un Hébreu. ஆனா தேவனுடைய திட்டம்
மோசேயை கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பது. Mais le but de Dieu, c'était de délivrer le peuple d'Israël par Moïse. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்திலே, Donc, si vous pouvez voir dans le livre de Exode chapitre 4, 4ஆம் அதிகாரத்திலே மோசே தேவனை பார்த்து சொல்றார், donc Moïse dit une parole en regardant Dieu. எப்படி என்று சொன்னா, நீர் யாரையாவது அனுப்ப சித்தமானால் அனுப்புமே. Donc si on voit quelqu'un d'autre à ma place, si c'est ta volonté. 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, அதற்கு அவன் ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாக இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். Verset 13, Moïse dit à Seigneur, envoie qui tu voudras envoyer. ஏன் மோசே இந்த வார்த்தையை சொன்னார் என்றால், Pourquoi Moïse a prononcé cette parole? ஆனால் முதல்ல பாருங்கள் 2ஆம் அதிகாரத்திலே ஒரு எபிரேயனை எகிப்தியன் அடித்த பொழுது மோசே அவரை கொலை செய்தார் பைபிளில் எழுதி இருக்குது. On peut voir dans la Bible que quand un Hébreu tuait un Égyptien, donc il s'est mis entre eux et l'a tué. அதே இஸ்ரவேல் மக்களை மீட்பதற்கு தேவன் கூப்பிட்ட பொழுது மோசே சொல்றான் வேற யாராவது அனுப்பும். Et ce même Dieu, quand il a appelé pour délivrer le peuple d'Israël, il a dû envoyer quelqu'un d'autre à sa place. ஏன்னா அந்த இடத்திலே அவன் தன் சுயபலத்திலே செயல்பட வலிக்கிட்டான். Car il a voulu agir avec ses propres moyens, sa propre force. ஆனா இந்த இடத்திலே 40 வருடங்கள் தேவன் வனாந்தரத்திலே மோசேயை உடைத்து உருவாக்கினதனாலே மோசே இப்ப பயப்படுறான் போக. Donc là, on peut voir que Dieu a détruit, a brisé la vie de Moïse 40 années et donc par la suite, il a peur d'agir. இன்றைக்கு இதே சம்பவங்கள் சபைகளுக்குள்ளே நாங்கள் பார்க்க முடியும். On peut voir ces mêmes événements qui passent dans les églises. கர்த்தர் உடைத்து பயன்படுத்துகிறவர்கள் பொறுமையாய் அடங்கி இருப்பார்கள். Ce que Dieu utilise et brise attend de patiemment dans leur vie. ஆனால் கர்த்தராலே உடைக்க முடியாதவர்கள் எடுத்த விரத்துக்கு தாங்கள் ஊழியக்காரர்கள் மாறுவார்கள். Mais ils n'attendent pas la voix de l'Éternel, ils ne donnent pas place à l'Éternel et essayent d'agir par eux-mêmes et par leur force. அதனாலே அவர்களும் சரியா இருக்க மாட்டார்கள், அல்லது பின்பற்றவர்களும் சரியா இருக்க மாட்டார்கள். Donc eux ne seront pas corrects et les gens qui suivent par derrière ne seront pas corrects ainsi. ஏன் அப்படி என்று சொன்னால் கர்த்தராலே அவர்களை பயன்படுத்த முடியாது, பின்பற்றவர்களை உருவாக்க முடியாது. Dieu ne les utilise pas et Dieu n'écoute pas aussi les personnes qui le suivent. ஆனால் மோசே இந்த உடைக்கப்பட்ட பாத்திரமா இருந்தபடியால் தேவன் மோசேயை கொண்டுதான் அந்த காரியத்தை செய்து முடித்தார். Donc comme Moïse a donné place et a donné place à sa vie pour que Dieu le brise et le change, ainsi il l'a utilisé pour pouvoir délivrer le peuple d'Israël. நீங்கள் வேதத்திலே பார்க்கலாம், பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசேயை போல ஒருவன் இருந்ததில்லை என்று தேவனே சாட்சி கொடுக்கிறார். 32 லட்சம் ஜனங்களை தனியொரு தலைவராய் நடத்தி வந்தார். Donc on peut voir que Dieu rend témoignage de Moïse en disant qu'il n'y a pas eu d'homme comme Moïse. பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே வேதத்திலே மோசேயை போல இவ்வளவு தொகை ஜனத்தை நடத்தின தலைவர்கள் இல்லை. Dans l'Ancien Testament, dans le Nouveau Testament, il n'y a pas un homme comme Moïse qui a pu diriger autant de personnes. ஏனென்றால் 40 வருஷங்கள் தேவனாலே உடைத்து உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன் மோசே. Donc c'est un homme qui a été brisé et qui a été construit pendant 40 années. அதே போல தேவன் யோசேப்பை அங்கே வேறு பிரித்தார். Donc on peut voir que même Joseph a été séparé du monde. தகப்பனுக்கு செல்ல பிள்ளையா இருந்தான். Donc c'était le fils bien-aimé de son père. பலவர்ண ஆடைகள் எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. Il a eu un habit de multicolore. அந்த பலவர்ண ஆடை என்றது யூத கலாச்சாரத்தின்படியா 12 வயதிலே ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு விழா செய்வார்களாம். Donc c'est une tradition des Juifs. அந்த விழாவிலே அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பெருமதி மிக்க ஒரு ஆடையாம் அது. C'est un habit précieux de valeur. அப்படி கொடுத்து Donc il lui a été donné. அவன் தகப்பனுடைய காவலாளனா இருந்தான். Donc c'était le gardien de son père. ஏன்னா நேரம் பொருளிய வசனம் எல்லாம் எடுத்து நான் பார்க்கல, தகப்பனுடைய காவலாளனா இருந்தான். Donc c'était le gardien. அதனாலே அண்ணனவங்க செய்கிற தவறுகளை எல்லாம் தகப்பனுக்கு அறிவிச்சு கொண்டே இருப்பான். Donc il rapportait tous les bêtises, toutes les erreurs que faisait son frère. ஆனா இதெல்லாம் எங்கட பார்வையில தர்க்கமும் சம்பவமாய் இருந்தது. Donc il y avait les contestations entre lui et ses frères. ஆனா தேவனுடைய பார்வையிலே யோசேப்பை உடைக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். Mais le but de Dieu c'était de briser la vie de Joseph. ஏன்னா யோசேப்புடைய காலத்திலே வந்த பஞ்சத்திலே இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்கு யோசேப்பு தான் தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம். Mais Dieu a utilisé Joseph pour pouvoir délivrer le pays de la famine. நான் இந்த செய்தி துவங்கும் பொழுது எத்தனை பேர் உடைக்க வேணும்னு 2-3 பேர் தான் உயர்த்தினீங்க. ஆனா செய்தி முடிவிலே நீங்கள் உயர்த்தாவிட்டால் கர்த்தர் உடைத்து உயர்த்த வைப்பார். Donc avant de commencer ce prêche, j'ai demandé combien de personnes êtes-vous prêts à être brisées par Dieu. Il y a eu 2-3 personnes, mais à la fin de ce message, beaucoup de personnes, j'espère que leveront la main, ou sinon Dieu vous brisera et fera atteindre ses objectifs dans votre vie. நாங்கள் எடுப்போம் யோசேப்புக்கு கர்த்தர் செய்த காரியத்தை குறித்து சங்கீதம் 105:17 இருந்து 19 வரைக்கும் வாசிப்போம். Nous allons prendre le psaume 105, versets 17 à 19. Il envoya devant eux un homme, Joseph fut vendu comme esclave. On serra ses pieds dans des liens, on le mit au fer, jusqu'au temps où arriva ce qu'il avait annoncé et où la parole de l'Éternel l'éprouva.
அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அப்ப நீங்க ஆதியாகமத்துல பார்த்தீர்கள் என்றால் அண்ணன்மாரால தான் யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டதா எழுதப்பட்டிருக்கு. Donc on peut voir que Joseph a été emmené à l'Égypte par ses frères. ஏன் சொல்றேன்னா எங்க வாழ்க்கையில வருகிற எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அது மரணம் தான் எங்களுக்கு நேரிட போகுதுன்றாலும் கர்த்தர் ஞாபகம் அதான் நம்பிக்கை. Quelles que soient les circonstances, quels que soient les événements qui peuvent arriver dans notre vie, si Dieu ne les met pas dans notre chemin, ne les arrivera pas. யோசேப்புக்கு இது தெரியாது என்ன நடக்குதுன்னு. Même Joseph ne savait pas ce qui pouvait arriver dans sa vie. அண்ணனவங்களுக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு. Même ses frères ne connaissaient pas. போத்திபாருடைய மனைவிக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு. Même la femme de Potiphar ne savait pas. பார்வோனுக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு. Même Pharaon ne savait pas. ஆனா தேவனுக்கு மட்டும் தெரியும் என்ன நடக்குதுன்னு. Mais Dieu seulement savait. இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறவங்க யாராவது என்ன சூழ்நிலைகளால போனாலும் vous ici présents, même si dans quelles que soient les circonstances que vous êtes, ஒன்றை மட்டும் நம்மங்களது வியாதியா இருக்கலாம், பிரச்சனைகளா இருக்கலாம், கடன் தொல்லையா இருக்கலாம், உறவுகளால வருகிற போராட்டமா இருக்கலாம், ஒன்றை நம்புங்கள், உங்களுடைய வாழ்விலே கர்த்தரை அறியாமல் ஒன்று நடக்க இல்லை. Que ce soit la maladie, les problèmes avec la famille, quel que soit le problème, vous devez savoir que sans Dieu, sans le dessein de Dieu, rien ne pourra arriver. ஏனென்றால் அங்கே யோசேப்பு செய்யாத ஒரு குற்றத்தை அனுபவிக்க வேண்டியா இருந்தது. அவர் விபச்சாரக்காரன் என்ற பட்டம் அவனுக்கு வைக்கப்பட்டது அங்கே போத்திபாருடைய மனைவியினாலே. Donc on peut voir qu'il a été accusé d'adultère par la femme de Potiphar. அதனாலே போத்திபாவும் அவனை ஜெயிலே போட வைத்தான். Donc il a été mis en prison par Potiphar. ஆனா ஒரு நாள் கர்த்தர் அவனை அந்த காரியங்களுக்குள்ளான கொண்டு வந்ததற்கு பிறகு அவன் மூலமே அந்த உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டது. Mais par lui le pays a été béni. அது மட்டுமல்ல எந்த அண்ணன் எல்லாம் அவனை தூக்கி விற்றார்களோ அந்த அண்ணன் எல்லாம் அவனுடைய காலில் வந்து விழக்கூடிய காலம் வந்தது. Donc on peut voir que les frères qui l'ont vendu comme esclave, par la suite ils ont été à ses pieds. அதே போல இந்த நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தாலும் தேவ சமூகத்தை மட்டும் விட்டுடாதீர்கள். ஏனென்றால் தேவன் ஒரு நாள் அவர்களை எல்லாம் காலடிக்கு கொண்டு வருவார். Donc quel que soit le problème, quelles que soient les circonstances où vous êtes, n'abandonnez pas Dieu, laissez pas de côté, mettez pas de côté la présence de Dieu, car un jour tout sera à vos pieds. ஏனென்றால் இந்த வேதத்திலே மட்டுமல்ல இந்த உலகத்திலே கூட தேவன் தன்னுடைய எத்தனை பேர் நீங்கள் ரிச்சர்ட் உம்ரானுடைய வரலாறு வாசிச்சிருக்கீங்க? Combien de personnes avez-vous lu? ஒரு சிலர் வாசிக்கிறீர்கள். ருமேனியா தேசத்திலே அவர் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் ஜெயிலில் அடைக்கப்பட்ட பொழுது பிரிச்சுக்குள்ளே சுத்தவர ஆணி அடித்து விட திரும்ப கொள்ள முடியாதபடி அவர் அடைத்து வைத்து கிறிஸ்துவை மறுதலிக்க சொன்னார். C'est un homme qui vivait dans le pays de la Roumanie. அவருக்கு எவ்வளவோ சித்திரவதை செய்தார்கள். Donc il y a eu beaucoup de tribulations. அவர் ஒரு யூதன். C'était un juif. ஆனா அன்றைக்கு அவர் சித்திரவதை செய்யப்படும் பொழுது அது கம்யூனிஸ்டாக இருந்தது. Donc il a été persécuté. ஆனா இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் ரஷ்யா உக்ரைன் தேசம் எல்லாம் கிறிஸ்தவம் பரவி இருக்கிற நாளா இருக்குது. Donc dans le pays de la Russie, l'Ukraine, il y a le christianisme aujourd'hui. அவருக்கு ஒரு விடுதலை கிடைக்கிற பொழுது அமெரிக்கா அவரை வந்து விலை கொடுத்து வாங்கி கொண்டு போனது அமெரிக்கா தேசம். Il y a eu la liberté, donc le pays d'Amérique l'a racheté. ஏன் நான் சொல்றேன்னா வேதத்துல மட்டுமல்ல உங்களுடைய கண்களுக்கு முன்பாக கூட கிரியம் செலுத்தி வாழ்ந்தவர்கள் தேவனால் பயன்படுத்தப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். On peut voir que même dans la Bible, que ce soit dans la Bible ou à l'extérieur, beaucoup de personnes ont sacrifié leur vie pour Dieu et Dieu les a utilisés. கடைசியா நாங்கள் பார்த்து முடிக்க போறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டை நான் பழைய ஏற்பாட்டை சொல்லிக் கொடுங்க. இங்கே சில பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அங்கே 2 கொரிந்தியர் 11 எடுக்க தேவையில்லை. 24ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா பவுல் அங்கே சொல்லுகிறான் யூத முறைப்படி 40 கொண்டுக்குரிய 5 தரம் அடி வாங்கினேன். ஆனா எங்களுக்கு கதையா இருக்குது. ஆனா அந்த சவுக்காரை அடிக்கிறன்றது அந்த சவுக்கிலேயோ சைட்டு வழியா ஆணி வளைத்து கொழுவி இருக்குமா அது அடித்து இழுக்கும் பொழுது தோர கிழிக்குமா. Donc on peut voir la vie de Paul qui a été persécuté par la Vierge. Donc on peut voir qu'à chaque fois qu'il a été frappé, sa peau s'est arrachée. அப்படிப்பட்ட ஒன்றுக்குரிய யூத முறைமையின்படி 40 கொண்டுக்குரிய 5 தரம் அடி வேண்டி இருக்கிறார். Donc il a été frappé 5 fois. ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 19 இருந்து வாசித்தீங்கன்னா si vous pouvez lire le livre d'Actes, அங்கே அந்தியோகியாவிலே இருந்து வந்த சில யூதர்கள் பவுலுக்கு எதிராக எழும்பி பவுலை கல்லெறிந்து மரித்து விட்டார் என்று பட்டணத்தில் விட்டு போற அளவுக்கு பவுல் பாறைகளுக்குள்ளே போனார். Donc on peut voir que Paul a été persécuté, a eu des coups jusqu'à avoir la mort. ஆனால் அந்த பவுல் இயேசுவோட இருந்த பேதுருவோ யோவானோ யாக்கோபோ அந்த 12 சீசர்கள் எழுதாத ஒரு சத்தியத்தை வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். On peut voir que Paul a écrit une vérité que même les disciples de Jésus-Christ n'ont pas écrit. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50 இருந்து வாசிங்க 54 வரைக்கும்.
1 Corinthiens chapitre 15, verset 50. Ce que je dis, frères, c'est que la chair et le sang ne peuvent hériter le royaume de Dieu et que la corruption n'hésite pas l'incorruptibilité. 54 வரை சங்கோதரிலிருந்து 54. Voici, je vous dis un mystère, nous ne mourrons pas tous, mais nous ne serons changés. En un instant, en un clin d'œil, à la dernière trompette. La trompette sonnera et les morts ressusciteront incorruptibles et nous serons changés. Car il faut que ce corps corruptible revête l'incorruptibilité et que ce corps mortel revête l'immortalité. Lorsque ce corps corruptible aura revêtu l'incorruptibilité et que ce corps mortel aura revêtu l'immortalité, alors s'accomplira la parole qui est écrite. La mort a été engloutie dans la victoire. சகோதரரே, நான் சொல்கிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். ஆமென். உண்மையிலே எந்த ஒரு தேவ மனிதனும் எழுதாத காரியம் எனக்கும் உங்களுக்கு சந்தோஷமான செய்தி. என்னை பொறுத்தவரை சந்தோஷம் உண்டாய்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது மத்திய ஆகாயத்திலே இந்த சரீரம் அளிக்கப்பட்டு மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு தேவனை முகமுகமாய் காணுகிற நாளை பவுல் எழுதி வைத்திருக்கிறார். Donc on peut voir que Paul a écrit un heureux événement que lorsque l'avènement de Jésus-Christ viendra, se passera. அதுபோல இந்த உலகத்துக்கு நீங்க நல்ல இந்த மாறுபாடான கிறிஸ்தவ உலகத்திலேயே நீங்க நல்ல செய்தி சொல்ல வேண்டுமாயிருந்தால் நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது கர்த்தர் உடைக்க எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். Donc la première chose que vous devez faire, c'est vous laisser briser par le Seigneur pour qu'il puisse changer votre vie. ஏன் என்று சொன்னால் அங்கே எல்லாரும் இருந்தார்கள். ஆனால் பவுல் மட்டும்தான். அங்கே வேதத்திலே நீங்க பார்க்கலாம், 1 தெசலோனிக்கர் 2 தெசலோனிக்கர் புத்தகம் எழுதப்பட்டது. அந்த புத்தகத்திலே நீங்கள் எந்த சத்தியத்தையும் பார்க்க முடியாது. Donc on peut voir dans la Bible 1 Thessaloniciens, 2 Thessaloniciens, il n'y a pas de vérité. 1 தெசலோனிக்கர் 2 தெசலோனிக்கர் எழுதினவர்கள் 2 காரியம் தான். Donc dans ces livres, il est dit deux choses. ஒன்று, சபையிலே உள்ள குடும்பங்கள், சபையிலே உள்ள மக்களை சபையின் தலைமைத்துவம் சரிப்படுத்துவதற்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை உண்டு. Les conseils qui ont été donnés pour corriger les familles. இரண்டாவது, 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு கீழே அங்கே இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகையை குறித்து எழுதப்பட்டது. Donc à partir de 1 Thessaloniciens chapitre 5, à partir du chapitre 14, c'est l'arrivée secrète de Jésus-Christ. இயேசுவோடு 3 வருடம் இருந்தவர்களுக்கு வெளிப்படாத வெளிப்பாடு எல்லாம். Donc une chose qui n'a pas été révélée pour ceux qui étaient avec Jésus-Christ. அங்கே தேவனுடைய மகத்துவங்களை வெளிப்படுத்தினவர் என்றால் உடைக்கப்பட்ட பாத்திரமாக இருந்த பவுல் தான். Donc c'est seulement Paul qui a été brisé, celui qui a été brisé qui a révélé ces choses-là. அது மட்டும் இல்லாமல் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 12 இருந்து 14 வரைக்கும் வாசிங்க. Philippiens chapitre 1 verset 12. Je veux que vous sachiez, frères, que ce qui m'est arrivé a plutôt contribué au progrès de l'évangile. En effet, dans tout le prétoire et partout ailleurs, nul n'ignore que c'est pour Christ que je suis dans les liens. Et la plupart des frères dans le Seigneur, encouragés par mes liens, ont plus d'assurance pour annoncer sans crainte la parole. சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும் படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாய் இருக்கிறேன். அரமனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி, சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். அங்கே பவுலுக்கு வந்த பாடு, அங்கே பவுலிலே சொல்றார், அரண்மனை என்றது இப்ப இந்த கடிதம் எழுதிக்கல, ரோம வீட்டுக்காவல்ல பவுல் இருந்தது இந்த கடிதம் எழுதுறார். Donc il a été captivé, donc c'est seulement là-bas qu'il a écrit la lettre. அப்படி என்னோட எழுதும் பொழுதுதான் பவுல் சொல்லுகிறார், தனக்கு வந்த உபத்திரவங்களினாலே சகோதரர் திடன் கொண்டு சுவிசேஷத்தை தைரியமாக சொல்லுகிறார்கள். Donc il a été captivé et c'est par les encouragements de ses frères qu'il a pu annoncer, écrire l'évangile. ஒன்று தெரியுமா உங்களுக்கு, இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்களே யார் இந்த உலகத்துக்கு நல்ல செய்தி விட்டு செல்வார்கள் சொல்லுங்க பாப்போம். Est-ce que quelqu'un peut dire qui peut laisser dans les chrétiens la bonne nouvelle? இந்த கேட்ட வசனத்தை வச்சா சொல்லுங்க பாப்போம்.
உபத்திரவத்துக்குள்ளார போகிறவர்கள் தான் ஒரு நல்ல செய்தியை இந்த உலகத்தை விட்டு போவாங்க. Ceux qui sont sous la rétribution, à ce moment-là, ils laisseront la bonne nouvelle. ஏற்கனவே இந்த உலகத்திலே எவ்வளவு செழிப்பு இருக்குது. Donc on peut voir qu'il y a beaucoup de richesses dans ce monde. எவ்வளவு காரியங்கள் இருக்கிறோட நாங்கள் இந்த செழிப்பு உலகத்துக்கு ஒரு நல்ல செய்தியை விட்டு போக முடியாது. Donc on ne peut pas laisser les richesses de ce monde. இன்னைக்கு எங்களை விட உலகத்தில் எத்தனை தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, பெரிய படித்தவர்கள் இருக்கிறாங்க, பணக்காரர்கள் இருக்கிறாங்க. Donc on peut voir dans ce monde, à part nous, il y a plein de richesses, beaucoup d'hommes qui ont fait des études. ஆனா கிறிஸ்தவன் விட்டுட்டு போகக்கூடியது உபத்திரவப்பட்ட கிறிஸ்தவன் தான். மற்றவனை சொல்றான், நான் இந்த உபத்திரவத்துக்குள்ளார கடந்து வந்தேன், ஆனா கர்த்தர் என்னை விடுதலையாக்கினார். Mais un chrétien qui peut laisser la bonne nouvelle, c'est la rétribution, les épreuves qu'il a pu passer en Christ. அதான் கிறிஸ்தவத்திலே அனுபவ வாழ்க்கைன்னு சொல்றது. Donc c'est seulement cela qu'on dit l'expérience en Christ. ஆனா நாங்க சில வேளையில ஆரம்பத்திலே கர்த்தருக்கு உபத்திரவங்களை சந்தோஷமா ஏற்றுக்கொள்வோம். Peut-être au commencement nous avons pu accepter les épreuves avec joie. காலம் போக போக சில வேளையில அந்த உபத்திரவங்களை எங்களால் சகிக்க முடியாது, நாங்க வேற வழி தேட வலிக்கிறோம். Et par la suite, nous n'essayons pas de reprendre ces rétributions et on essaie de changer de voie. அதுக்கு நல்ல உதாரணம் தாவீது ராஜா. Mais un bon exemple, c'est le roi David. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, Dans 1 Samuel chapitre 17, அங்கே அண்ணனவங்களை சாப்பாடு கொண்டு வரும்போது கோலியாத் வந்து தேவனை தூஷித்தனால அவருக்கு அறியாத கோபம் வந்து விட்டது. donc quand il apporte à manger à ses frères et qu'il voit le Goliath, சவுலுடைய யுத்தத்துக்கு போற உடுப்பை கூட தூக்கி எறிஞ்சிட்டு கோலியாத்தை கொலை செய்து கொண்டு வந்தவர். il a même jeté les habits de Saul pour pouvoir tuer Goliath. ஆனா அதே தாவீது 30ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்பொழுது, Donc dans ce même David, dans le chapitre 30, சவுலுக்கு பயந்து அதே பெலிஸ்தியர் இடத்திலே போயிட்டார். donc il a pris peur de Saul, il est parti chez les Philistins. போன பொழுது அங்கே அமலேக்கியர் வந்து அந்த தாவீதுடைய பட்டணத்தை அப்படியே மனைவிகளை பிள்ளைகளை எல்லாத்தையும் வந்து பட்டணத்தை சுட்டெரித்து போட்டு போனார்கள். Il a détruit, les Amélékiens ont détruit la cité, la ville de David. ஆனா 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கீங்கன்னா, Dans le chapitre 30 verset 6, தாவீது அங்கே அளப்பெலரில்லாத அளவிற்கு தேவ சமூகத்திலே தன்னை ஊற்றி அழுதார் என்று வேதத்தில் எழுதி on peut voir இருக்கு. qu'il a pleuré, il s'est mis en présence de Dieu sans plus force. அதுக்கு பிறகுதான் தாவீது நாபேத்தை கொண்டு வான்னு சொல்லி அந்த ஊரி தும்மியை கொண்டு வச்சவொடனே தேவன் சொல்றார், நீ தொடர்ந்து போ, அந்த பிடித்து உன்னுடைய எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வருவாய். Une fois qu'il s'est mis en présence de Dieu, Dieu lui a dit je serai avec toi. நாங்களும் சில வேளையிலே இப்படித்தான் போராடி, இது தாவீதுடைய வாழ்க்கையில இது அனுமதிக்கப்பட்ட சித்தம். C'est une chose qui a été mise pour la vie de David. அதுக்கு முதல் நீங்க ஒரு யுத்தத்தை பாத்தீங்கன்னா, இதே 1 சாமுவேல் புத்தகத்திலே ஒரு இடத்துல போய் தாவீது இருந்தோன்னு தேவனிடத்துல கேட்கிறான், நான் இந்த யுத்தத்தை செய்யலாமோன்னு சொல்ல தேவன் சொல்றார், நீ போய் இரு, அந்த முசுக்கட்ட செடிகள் நுனியில வர்ற சத்தம் கேட்கும் பொழுது அவ்வளவுக்கு நுணுக்கமாய் தேவனிடத்திலே சித்தம் கேட்டு போன தாவீது இந்த இடத்துல மாமிசத்திலே முடிவெடுத்து விட்டார். Donc on peut voir que dans un certain passage, David demande la volonté de Dieu pour pouvoir réaliser la guerre, mais après un certain temps, il essaie de faire par ses propres forces. இன்றைய நாங்களும் சில வேளையில இப்படித்தான் மாமிசத்திலே சில முடிவுகளை எடுத்து, Nous aussi, nous essayons de prendre nos décisions par notre propre force. பாருங்கள், 17 தாவீதை பாராட்டின நாங்கள் 30 தாவீதை நாங்கள் குற்றம் பிடிக்கிறோம். இப்போ Donc, dans le chapitre, au commencement, nous encourageons, nous félicitons la vie de David, mais ensuite nous cherchons des excuses. Est-ce que vous comprenez? தாவீது 17ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வந்த தாவீது. Donc on peut voir dans le chapitre 17, c'est David qui a ramené une délivrance. அதுவும் அந்த ராட்சதன் கோலியாத்துக்கு பயப்படாம போனவன். Donc il n'a pas eu peur de Goliath. எத்தனையோ சந்தர்ப்பத்திலே சவுல் தாவீதுக்கு எதிராக வந்தவனை தேவன் காப்பாற்றின சம்பவங்கள் 1 சாமுவேல்ல இருக்குது. Donc on peut voir dans plusieurs circonstances que Dieu a sauvé David. ஆனா இந்த நேரத்திலே தாவீது தவறான ஒரு முடிவு எடுத்து விட்டான். Et on peut voir que là, à ce moment-là, David prend une mauvaise décision. சிலவேளை நாங்களும் தேவனுக்காக எத்தனையோ பெரிய காரியங்களை செய்துவிட்டு, Peut-être que nous aussi nous avons réalisé plusieurs exploits pour Dieu. கர்த்தர்களை பயன்படுத்துவதற்காக உடைக்கிற பொழுது, Mais lorsque nous donnons place pour briser notre vie, நாங்கள் தவறான முடிவுகளை எடுத்து அதிலிருந்து வெளியில வந்து விடுவோம். nous prenons une mauvaise décision et nous sortons de là. அப்படி வருவதனாலே Et quand nous faisons ainsi, கர்த்தருக்கு நஷ்டம் இல்ல. c'est pas l'Éternel qui perd, கர்த்தர் வேற ஒரு சூழ்நிலைக்கு அனுப்பி எங்களை கொண்டு வருவார் வெளியே. mais l'Éternel nous ramènera dans une autre circonstance, dans un autre événement. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜோனாவை நினிவேக்கு போய் சொல்ல தர்சீசுக்கு போனான். Donc on peut voir l'histoire de Jonas qui est parti à Ninive, qui est parti à Tarsis. எங்களை பொறுத்தவரை ஜோனா மரித்து விட்டார், கர்த்தரை பொறுத்தவரை மீட்ட வயிற்றுக்கு அவனை அனுப்பி விட்டார். Donc à nos yeux, Jonas était mort, mais Dieu l'a ramené dans le ventre de la baleine. ஏண்டா ஜோனா 2ஆம் அதிகாரத்துல வாசிங்கன்னா ஜோனா சொல்றான், நான் மீனின் வயிற்றிலிருந்து விண்ணப்பம் பண்ணினேன், அவர் என்ன கரையில மீன் கக்கும்படி செய்தார். Donc on peut voir que Dieu a invoqué le Seigneur du ventre
Et Dieu a écouté sa prière. அவன் இந்த நினிவே பட்டணத்து உபத்திரவத்தை தவற போன பொழுது அவன் இன்னொரு உபத்திரவத்தை அனுப்பி திரும்ப அந்த பட்டணத்திலே அவனை கொண்டே தேவன் காரியத்தை செய்து முடித்தார். Donc Dieu s'est servi de Jonas pour pouvoir réaliser son destin. இந்த இடத்தில் நான் முடிக்க முன்பதாக ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக இந்த இடத்திலே இருக்கிற எத்தனை பேர் Combien de personnes ici présentes? நீங்கள் இந்த சபைக்கு வந்த காலத்திலே நீங்கள் அநேகர் வந்த காலத்திலே இந்த சபைக்கு வந்த காலத்திலே இந்த தேவனுக்காக இந்த சபைக்காக எவ்வளவு காரியம் செய்தீர்கள்? Combien de personnes avez-vous réalisé pour Dieu les choses depuis que vous êtes dans cette église? பாஸ்டர் வந்தபொழுது சொன்னார் உபவாச ஜெபத்தை குறித்து. இந்த சபையிலே ஒவ்வொரு ஐக்கியத்துக்கும் இந்த கோளுக்கு அடுத்த கோளை வேத படிப்பு நடக்கும் பொழுது நாங்கள் சில வேளையிலே கதிரை இல்லாமல் வந்ததுக்கு பிறகு போட்ட காலங்கள் உண்டு. அநேக தலைவர்கள் கேட்டு பாருங்கள். On peut voir au début, il y avait, dans les études bibliques, il n'y avait même pas de place pour pouvoir mettre les chaises. Mais aujourd'hui, il n'y a pas de personne pour s'asseoir dans les chaises. Et aujourd'hui, c'est les personnes qui sont dans cette église. Ces personnes avaient du temps avant, mais pourquoi ils n'ont pas? Je pose cette question à vous. Moi aussi. Quand les jeunes, nous étions présents. Aujourd'hui, même le 3/4, même un quart n'est pas présent. Même dans les prières de nuit, il n'y a plus personne. Peut-être parce que la bénédiction est grande. Peut-être la paresse est grande. Avant, nous venait après le travail, mais même aujourd'hui, on ne vient pas. Peut-être que vous le prenez mal, mais je dois enseigner la vérité. La parole dit très clairement, celui qui obtient beaucoup devra rendre énormément de compte à Dieu. Si vous écoutez les annonces et que vous méprisez ces rassemblements, peut-être que votre refuge sera comme la vie de Jonas. Et peut-être que vous serez dans un pays étranger, que vous perdrez tout comme la vie de David. Même si vous perdez quoi que ce soit, ne négligez pas, ne méprisez pas la présence de Dieu. Les parents, laissez-moi dire une chose. Peut-être qu'aujourd'hui vous ne le savez pas. Quand vos enfants auront 15-16 ans, ils diront oui. Nous sommes dans un pays européen. Quand nous avons grandi, nous n'étions pas comme dans ce pays-là. Quand mon père, quand j'avais 35 ans, voulait me frapper, j'ai fermé la porte. Je n'ai pas frappé. Mais essayez de frapper votre fils qui a 15 ans et essayez de voir leur réaction. Si vous avez Dieu et le Saint-Esprit en vous, à ce moment-là, il y aura une bonne génération. Si tu donnes moins d'importance à Dieu et que tu donnes plus d'importance aux études extérieures, tout sera inutile. Même si tu n'as rien, donne l'importance à la présence de Dieu et à l'arrivée de Dieu, il sera quelqu'un de précieux. On peut voir que depuis Genèse, toutes les personnes qui ont consacré leur vie à Dieu, même aujourd'hui, on parle d'eux. Noé, on parle d'aujourd'hui. Enoch, on peut voir qu'on parle de lui dans le livre de Judée et même aujourd'hui. Aujourd'hui, vous méprisez la présence de Dieu, vous méprisez le royaume de Dieu. Peut-être que vous pensez que je parle comme ça. Ce n'est pas grave. Parce qu'un jour, quand l'Éternel me posera la question, je dois être en raison de répondre. Je dis à moi, à ma famille, à toutes les personnes qui sont présentes ici, si vous méprisez la parole de Dieu, la présence de Dieu, ainsi
un jour vous rendrez compte à Dieu. பாருங்கள் இந்த யோபுவை குறித்து தேவனே சாட்சி கொடுத்த சன்மார்க்கம் சன்மார்க்கம் என்றால் தன்னுடைய மனச்சாட்சியின்படி அவன் நீதி உள்ளவனாக இருந்தவன் On peut voir சன்மார்க்கவான். que Dieu a rendu témoignage de la vie de Job qui était un homme intègre. ஆனா வேதம் இல்லாத காலத்தில் அவர் எத்தனை நன்மைகள் செய்தவன். Même sans la Bible, sans la connaissance, il a fait beaucoup de bien. அது தேவனுடைய பார்வையில பெருசாய் தெரியவில்லை. Ce n'était pas grand aux yeux de Dieu. அவருடைய சுயநீதியும் அவருடைய பெருமைக்குரிய பரிசுத்தமும் தேவனுடைய பார்வையில குற்றமாய் தெரிந்தது. Sa propre justice, son orgueil et sa sainteté étaient en erreur aux yeux de Dieu. அதுபோல நாங்கள் சபைக்கு ஒழுங்கா தசமபாகம் கொடுக்கிறதாலேயோ அல்ல இலங்கைக்கு காசு கொடுக்கிறதாலேயோ கர்த்தர் மகிழ்வார் என்று நீங்க நம்பாதீர்கள். Ne pensez pas que c'est pas parce que vous donnez la dîme ou que vous donnez les offrandes ou les offrandes அதுக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தவில்லை. C'est pas pour cela que Jésus-Christ a versé son sang. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினது உன்னையும் என்னையும் தேவ சமூகத்திலே அவருடைய சாயலாய் மாற்றும்படியா. Dieu a sacrifié, a versé son sang pour pouvoir nous changer en son image. அதுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரே காரியம் தேவன் உடைப்பதற்கு தேவ சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் உங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். Une chose que vous devez faire, c'est vous sacrifier, vous consacrer en Dieu. சபையார் வைக்கிற ஐக்கியங்களை அலட்சியம் பண்ணக்கூடாது. Ne pas mépriser les rassemblements. இன்னைக்கு நான் சொல்றேன் எத்தனையோ பேர் வரேன்னு பாத்திரம் எடுத்து கேட்டா பார்த்து சொல்லுவேன் சொல்லல சொல்லாங்க. Donc le pasteur, s'il demande pourquoi ces personnes ne sont pas présentes aujourd'hui, ils disent que ces personnes ne l'ont pas appelé. நான் கேட்கிறேன் உங்கள்ட்ட நீங்க வேலை செய்யற இடத்துக்கு உங்களோட பத்திரம்க்கோ உங்களோட செக்குக்கோ அல்ல உங்களோட பொறுப்பா ரெஸ்பான்சிபிளா இருக்கிறவங்க நீங்க சொல்லாமல் ஒரு நாள் வேலையால நின்றுடுவீங்களா? Je peux vous poser une question, si vous n'allez pas au travail, est-ce que vous ne prévenez pas votre supérieur? அப்ப இந்த தேவ சமூகம் இந்த வேலை இந்த உலகத்தில் உள்ள காரியத்தை கீழே வந்துட்டாங்க. Donc là on peut comprendre que la présence de Dieu est en dessous de ce monde. ஆனால் எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவருக்கொருவர் கணக்கொப்புவீங்கள். Donc dans Hébreu il est dit rendez de compte chacun d'entre nous. அப்ப நாங்கள் எங்களுடைய தலைமைத்துவத்துக்கு ஒவ்வொருவரும் கணக்கொப்புவிக்க வேண்டும். Nous devons rendre des comptes aux supérieurs, aux membres de l'église. அப்பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தங்கும். Et à ce moment-là la bénédiction sera en nous. எரேமியா 16 அதிகாரத்துல நீங்க வாசிக்கிறீங்களா? Si vous pouvez lire le livre de Jérémie chapitre 16. தேவன் எரேமியாவை சொல்ற இந்த ஜனங்களுக்காக நீ விண்ணப்பம் பண்ணாதீர்கள். Donc il dit que ne pas adresser ses prières pour ce peuple. நாங்க நினைக்கிறோம் எப்படி வாழ்ந்துட்டு ஜெபம் பண்ணினா ஜெபம் கேட்கப்படும் என்று. On pense on peut vivre comme on veut et que notre prière sera exaucée. அது நீங்க ஜெபிக்கிற இடத்தில் கூரிய கடந்து போகாது. Donc votre prière ne s'échappera pas du lieu où vous priez. அது உங்களுடைய ஜெபிக்கல வாயிலே இருக்கிற சுவாசத்தினால அந்த மண்டபத்தை அசுத்தப்படுத்தும். Donc il y aura une souillure des paroles qui sortent de votre bouche. Car vous n'avez pas rendu compte de votre vie. Donc c'est par votre argent. Donc c'est pas par les choses que vous faites que Dieu sera plaisir, sera agréable de votre vie. C'est un Dieu qui a vu la vie de Saul et la vie de David pareillement. Donc Dieu, on peut voir que Dieu a envoyé Nathan pour David et Samuel pour Saul. Donc c'est pas parce que je crie comme ça que Dieu regardera ma famille différemment et vous différemment. Donc si je ne suis pas exemple de ce que je dis, ce sera pour moi et ma famille. Et après ça sera pour vous. C'est pourquoi nous allons prier. அங்கே தேவனுடைய வார்த்தையை கேட்ட நீங்கள் முதல் நான் கேட்கும் பொழுது உங்களுக்கு விளங்கவில்லை இந்த செய்திக்கா பிறகாவது நீங்கள் உண்மையாய் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுத்து விடுங்கள். Consacrez-vous votre vie à Dieu. தன்னுடைய இதயத்துக்கு ஏற்றபடி உங்களை உருவாக்குவார். Et à ce moment-là, il réalisera votre vie comme il le veut.